இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் விசுவாசத்திற்கு அநேக எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில எடுத்துக்காட்டுகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக, நோவா தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மழையை காணாதிருந்தும் விசுவாசித்து பேழையை உண்டு பண்ணினான். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, விசுவாசத்தினாலோ நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இரண்டாவதாக, ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்றும் அறியாதிருந்தும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டான். எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். மூன்றாவதாக, மோசே விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனம் மற்றும் 27வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். நான்காவது, யோசுவா விசுவாசத்தினாலே எரிகோ கோட்டையை 7 நாளில் தகர்த்தார்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஐந்தாவது, ராகாப் விசுவாசத்தினாலே வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டு தன் குடும்பத்தை காப்பாற்றினாள். எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் பேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். ஆறாவதாக, கிதியோன் தேவனோடு 300 மனிதர்களை கொண்டு 1,35,000 மீதியானரை விசுவாசத்தோடு முறியடித்தான். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 9வது வசனம் மற்றும் 22ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒரு பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். ஏழாவதாக, தாவீது ராஜா விசுவாசத்தினாலே ஒரு கல்லை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். எட்டாவதாக, எலியா விசுவாசத்தினாலே 1.5 வருடம் மழை பெய்யாமல் இருக்க ஜெபித்து வெற்றியடைந்தான். யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனம் மற்றும் 18வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. 9வதாக, யோபு பாடுகளின் மத்தியிலும் தன் வாயினால் பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10வதாக, நெகேமியா விசுவாசத்தினாலே எருசலேமுக்கு சென்று அதன் சுவரை கட்டினான். எல்லா ஆபத்துகளையும் எதிர்ப்புகளையும் விசுவாசத்தினாலே மேற்கொண்டான். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 11வது, தானியேல் சிங்கக்கபிக்குள் போடப்படுவோம் என்று தெரிந்தும் விசுவாசத்தினாலே தினமும் ஜெபம் செய்தான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு எதிராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தம் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.